நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கார்த்திக் சொல்ற? என்னால நம்பவே முடியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு லட்சுமி. அவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஏமாந்துட்டேன்னு தோணுது. மச்சான் நீ சொல்லு, அவ செவில்ல 2 போட்டு உண்மையை சொல்ல வைக்கிற. நீ அடிச்சா கூட உண்மையை ஒத்துக்க மாட்டாடா. அவ வேற மாதிரியான பொண்ணு. டேய் எவ்வளவு அந்த எனக்கு என்னடா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சும்மா விட கூடாதுடா. விஷ்ணு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏற்கனவே கார்த்திக் டென்ஷன்ல இருக்கான், நீ வேற ஏத்தி விடாத. பின்ன என்ன லட்சுமி, பாக்குறதுக்கு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்ணிருக்க வேலையெல்லாம் தில்லானகிட்ட வேலையா இருக்கு, அவளை சும்மா விட சொல்றியா? நான் அப்படி சொல்லல. இப்ப சுமதியை பழி வாங்குறது முக்கியம் இல்ல, கார்த்திக் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது தான் முக்கியம். லட்சுமி, இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ என்ன வெறுத்துருவா. இல்ல கார்த்திக், கண்டிப்பா அவ உன்னை புரிஞ்சுப்பா. நீ வேணும்னு எதையும் செய்யல. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் சுயநலமா தான் நடந்திருப்பாங்க. ஆனா நீ மனுஷனா நடந்துகிட்ட. இவன் மனுஷனா தான் நடந்துகிட்டான், ஆனா அவன் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டாளே. லட்சுமி, சீரியஸா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரம் ஆக ஆக எல்லா விஷயமும் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. இப்போ பயந்து என்னடா பண்றது? நான் அன்னைக்கே சொன்னேன், சுமதி அப்பன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தொலைச்சிடலான்னு. நீயும் ராஜு தான் அவளை பார்த்தா பாவமா இருக்கு பாவமா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க 2 பேரும் தான் பாவமா நிக்கிறீங்க. டேய், நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாதனால தான் சுமதி அவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கா. மச்சான் இன்னும் சொல்லவா, முன்னாடிலாம் ஏமாந்த பொண்ணுங்க தான் அதிகமா இருப்பாங்க, இப்பெல்லாம் ஏமாந்த பசங்க தான் அதிகமா இருக்கானுங்க. கார்த்திக், ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு போய் சொல்வான்னு என்னால நம்ப முடியல கார்த்திக். நிச்சயமா அவ டேஞ்சரான ஆள் தான் தோணுது. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நினைச்சது சாதிக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஒவ்வொரு மூவியும் ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். மூவ் பண்ண முடியாத மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு செக் வச்சிருக்கா, அருண் ஒருத்தன் இல்லவே இல்லன்னு. கார்த்திக், சுமதி எப்பவாவது அருணோட போட்டோ ஏதாவது காமிச்சிருக்காளா? இல்ல லட்சுமி, போன்ல தான் பேசியிருக்கேன், போட்டோ எல்லாம் பார்த்ததில்ல. அருணோட வீடு சென்னையில இருக்குன்னு தானே சுமதி சொன்னா. நாமே அருணோட வீட்டுக்கு போய் அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண கூடாது? அதுக்கு வாய்ப்பே இல்லை லட்சுமி. அருண் பேரை மட்டும் தான் திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னாலே தவிர அவன் யாரு, எப்படி இருப்பான், அவன் வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. சுமதி உன்கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்கா கார்த்திக். எந்த விதத்திலயும் அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, எந்த சூழ்நிலையிலயும் அவ மாட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்திருக்கா. இப்ப என்ன பண்ணலாம் லட்சுமி? அவளை நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. இவ்வளவு கேவலமான பொண்ணுக்கா உதவி செஞ்சோன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. ஆமா கார்த்திக், நான் கூட அவளை நம்பினேன். ஆனா அவ இந்த அளவுக்கு கிரிமினலா நடந்துப்பான்னு என்னால நம்பவே முடியல. டேய், இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளில வரணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அந்த சுமதியே வாயை தந்து உண்மையை சொன்னாதான் நடக்கும். நீயோ நானோ லட்சுமியோ யார் சொன்னாலும் இங்க உள்ளவங்க கேட்கவே மாட்டாங்க. சுமதி சொன்னா மட்டும்தான் இங்க உள்ளவங்க நம்புவாங்க. ஆமா கார்த்திக், விஷ்ணு சொல்றதுதான் கரெக்ட். சுமதியே உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாதான் இந்த கல்யாணம் நிக்கும். இல்லனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ண லட்சுமி? நீ சைலண்டா இரு. நான் வேணா ஒரு தடவை சுமதி கிட்ட பேசி பாக்குறேன். நீ என்ன பிரச்சனையில மாட்டிருக்கன்னு அவளுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். அவளால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத சொல்றேன். சப்போஸ் அவ ஒத்துக்கலனா? வேற வழி இல்ல, அவளை ஏத்துக்க வச்சுதான் ஆகணும். எனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்ல. நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். விஷ்ணு, எதையும் நெகட்டிவா திங்க் பண்ணாத, பாசிட்டிவா யோசி. கார்த்திக், நீ பயப்படாத. நான் சுமதியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். தம்பி, நீங்க எப்படிங்க? தம்பி, நீ வேணா கார்டு கொடுக்காம சின்ன பையனா நடந்துக்கலாம். ஆனா நாங்க அந்த மாதிரி நடந்துக்க முடியாதுல்ல. அதனாலதான் அழையா விருந்தாளியா கௌரவமா வந்துட்டோம். மாமா, யார் மாமா இவன்? இல்ல இவன் யாருன்னு கேக்குற? ஆஹா, இவன் என்ன சொல்ல வரானே தெரியலையே. நம்ம பையன் மாமா கார்த்தி. குடிச்சிட்டு எத்தனை நாள் இவன் தோல்லையும் மார்புலையும் சாஞ்சி கிடந்தோம். ஒரு ஆம்லேட்ட நீ ஒரு ஓரம் நான் ஒரு ஓரமா கடிச்சு சாப்பிட்டோமே, அது ஞாபகம் இருக்கா? சரி சரி, என்ன விஷயம் அதை சொல்லுங்க. ஏன் கார்த்தி, மொத்த ஆபீஸுக்கும் கார்டு கொடுத்துருக்க, ஆனா எங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்க கூடாதா? நீ
4 பேருக்கும் கார்டு கொடுத்தா 24 ரூபாய் ஆகும்னு நீ நினைச்சா கூட ஒரே கார்டுல மொத்த பேரையும் நீ எழுதி கொடுத்துருக்கலாமே. ஆனா நீ குடுக்கலையே கார்த்தி, குடுக்கலையே. அண்ணே இந்த கல்யாண விஷயமே வேறண்ணே, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். எது எப்படி இருந்தாலும் நீ கார்டு கொடுத்துருக்கணுமா வேணாமா? சாரிண்ணே, எங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னுலாம் இல்ல, இது வேற விஷயம்ண்ணே. கார்டு கொடுக்காம ஒருத்த கல்யாணத்துக்கு போறானா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? மான ரோசம் இல்லாதவன், இங்கிதம் தெரியாதவன், சோத்துல உப்பு போட்டு துண்ணாதவன், மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி போட்டு வண்டி இப்பேற்பட்டவன் தான் கார்டு கொடுக்காம ஒரு கல்யாணத்துக்கு போவான். யோ எதுக்கியா நம்மள அசிங்கப்படுத்துற? சாரி சார். சரி விஷயத்த சொல்லு. தம்பி கார்த்தி, எங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நீ அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா மானம்னு ஒண்ணு இருக்கிறவனுக்கு தான் அந்த அவமானம் ஒண்ணு வரும். எங்களுக்கு தான் அது இல்லையே. நாங்கெல்லாம் வாய்ஸ் செந்தில் மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஆபீஸ்ல யாரு கல்யாணம்னாலும் கைய வீசிக்கிட்டே போயிருவோம். பேச்சுக்கு வான்னு சொன்னா போதும், அத வச்சுக்கிட்டு 5 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு ஆஜராயிடுவோம். தெரியாத எத்தனையோ கல்யாணத்தை தேடி புடிச்சு போறவங்க நாங்க. உன் கல்யாணத்தை மிஸ் பண்ணுவோமா கார்த்தி? சாரிண்ணே. அப்புறம் கார்த்தி, கல்யாணத்துக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. கெஸ்டா? யாருண்ணே? ஏன்பா எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? நாங்க தான்ப்பா. சாரிண்ணே, சாரிண்ணே. சரி, கெஸ்டிங்களுக்கு என்ன வேணும்? தங்கறதுக்கு பார்க்ல தானே ரூம் போட்டிருக்க. போயும் பார்க்கலையா? கொஸ்டிலும் கிடைக்குமே. கார்த்தி, இந்த நக்கல் தான் வேணாங்கிறது. நாங்க பார்க்குன்னு சொன்னது பார்க் ஷெரட்டன் ஹோட்டல். சும்மா உளுலாய். மாமா கார்த்தி நம்மள பார்த்து வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடலையே மாமா. இல்லண்ணே, இருக்கிற டென்ஷன்ல என்னால யோசிக்க முடியல. வாங்க. அதான் நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் என்ன வான்ற? ஏன் இந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலன்னு உங்களுக்கு லேட்டா புரியும்ண்ணே. இத பாரு, எதுவா வேணா இருக்கட்டும், அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. எங்களுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ரூம் வேணும். அது எதுன்னு நீ காட்டினா நாங்க போய் அங்க செட்டில் ஆயிடுவோம். சரிண்ணே, இருக்கு, வாங்க. அப்புறம் நாங்க சாப்பிடல, கொஞ்சமா பிரியாணி வாங்கிக்கோ. அப்புறம் விளையாடுறதுக்கு 3 கார்ட்ஸ் கட்டு வாங்கிக்கோ. அதெல்லாம் ஓகேண்ணே, வாங்க. கார்த்தி, நாங்க வந்ததுல உனக்கு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அட வாங்கண்ணே, பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. தம்பி கார்த்தி, 3 சங்குமார் லுங்கியும் 2 90 சைஸ் ஜட்டியும் வாங்கிக்கோ. திரும்பவும் கேக்குறேன், நாங்க வந்ததுல உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் இல்லையே? அண்ணே, வேற எதுனா பேசுங்கண்ணே. அப்புறம் உன் கல்யாணம் சிறப்பா நடக்கும்பா. தேங்க்ஸ்ண்ணே. நமக்கும் கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க, இது போதுண்ணே. அப்படியே கல்யாண வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு கார்த்தி, நாங்க வந்து பாக்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நீங்க 4 பேரும் சும்மா ஜம்முன்னு என் கூட இருங்க, அது போதும். ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஒரு ரூம் ஷேர் பண்ணி கொடுத்துறேன், வாங்க. நீ போய் அரேஞ்ச் பண்ணுப்பா, நாங்க வரோம். ஏண்டா புலி, ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரி தெரியல? ஆமா மாமா, ஆனா அது என்னன்னு தான் புரியல. ஆமா, எனக்கு கூட ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. கல்யாண வீடுன்னு பேரு மட்டும்தான், ஆனா அந்த கல்யாண வீட்டுக்குண்டான கலையே இல்லையே. டேய், ஃப்ரீயா உர்றா பாத்துப்பா. ஆமா மாமா, வலது காலை எடுத்து வச்சு எல்லாரும் உள்ள போவோம். ரெடியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தப்பிடி பாவம் அவரு. அப்ப வெளியில போய் உண்மையை சொல்லு. கோச்சுக்காதடி. எல்லாம் பேசிதானே உள்ள இறங்கணும், அப்புறம் என்னடி? இந்த கல்யாணம் நடக்கும்ன்றியா? நடக்குதோ இல்லையோ, இந்த கல்யாணம் நடக்கலங்கிற பழி உன் மேல வராது, போதுமா? நீ யோசிக்கிறது புரியுது, ஆனா நம்ம என்ன வேணும்னேவா பண்றோம்? அந்த அருணனை ஏமாத்தல? அதுக்கு கார்த்தியை மாட்டி விடுறது தப்பு தானே? ரொம்பலாம் பாவம் புண்ணியம் பார்க்காத, அதெல்லாம் சரியா வராது. அவர் என்ன கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பார் நினைக்கிறியா? அவரா? நல்லா இருக்குடி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அவன் உண்மையிலுமே அந்த ராஜியை தான் லவ் பண்றானா, கல்யாணம் வேணான்னு ஓடி போக வேண்டியதானே? அப்படி நடந்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, காதல் முக்கியம்னா அவன் எஸ்கேப் ஆகணும். பிரச்சனைக்கு பயந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். எது நடந்தாலும் உனக்கு ஓகே தானே? பயமா இருக்குடி. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தைரியமா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். சுமதி, உன்னை தேடிட்டு லட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. லட்சுமியா? யாரு?
தெரியலையே. மா உள்ள வாமா. என்ன இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டியே. யார் இது? கார்த்தியோட ஃப்ரெண்ட். இவளதான் அவன் லவ் பண்ணானா? இல்ல, இவ வேற. என்ன அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஹோ, நீ அவ்ளோ பெரிய தில்லாலங்கடியா? ஏங்க, அதான் யாரும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னொரு தடவை எனக்கு தெரியாது அது இதுன்னு நடிக்காத. வாய் மேலே ஒன்னு போடுவேன். என்ன பயம் காட்டுறியா? ஹே, சம்பந்தப்படாதவங்கள வாயை திறக்க கூடாது. பெருசா பேச வந்துட்ட, இதுல உனக்கு மட்டும் சம்மந்தம் இருக்கா? இங்க பாரு, நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிட்டு இருக்கியா இல்ல நான் உன்னை உதைக்கவா? ஏங்க உத பாப்போம். ஏய், சும்மா இருடி. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உனக்காக கார்த்திக் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் உனக்கு தெரியும்ல. நீ என்னடானா உதவி பண்ண வந்தவனே போட்டு தள்ளலான்னு பாக்குற? சுமதி, இது உனக்கே நியாயமா இருக்கா? அது எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. எங்க அப்படியே என் முகத்தை பார்த்து சொல்லு. இங்க பார் சுமதி, நீ இப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாதுதான். ஆனா நீ சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? வேற வழி இல்லாம அவன் உன்னை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை தான் நரகமாகும். அதுவும் இல்லாம அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை உருட்டி மிரட்டி எல்லாம் தாலி கட்ட வைக்க முடியாது. ஏங்க, அவதான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அவளை தொந்தரவு பண்றீங்க? இப்ப தெரியுது இந்த திருட்டு யோசனையெல்லாம் யாரு சொல்லிருப்பாங்கன்னு. சுமதி, அன்னைக்கு நீ கண்ணீரோட அவன் காலை பிடிச்சு கெஞ்சினதுனாலதான் கார்த்திக் ஒத்துக்கிட்டான். உன்கிட்ட அன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிருக்க எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அவன் அதை செய்யல. ஏன்னா அவன் நல்லவன். அருண் வரது கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போனப்ப கூட அவன் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணான். இந்த கல்யாணத்தினால கார்த்திக்கு பல லட்சம் நஷ்டம். ஆனா அது கூட பரவாயில்ல. அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. இங்க பாரு சுமதி, நீ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது உன்னோட கடமை. உனக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போய் இந்த ஹெல்ப்ப பண்ணிருக்கான். அவனுக்காக இந்த உதவியை நீ பண்ணிதான் ஆகணும். இப்ப போய் உங்க வீட்ல அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு யோசிச்சினா வாழ்க்கை பூரா அந்த கில்ட்டியோட தான் நீ வாழ்றதா இருக்கும். சுமதி, இது நியாயமே கிடையாது. நீ உண்மையை சொல்லு. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். நீ இப்படி உன்னை மட்டும் காப்பாத்திக்கணும்னு சுயநலமா யோசிக்காத. ஏதாவது வாய் திறந்து சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஹேய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்கிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? பாப்போம் நீ நினைச்சதை எப்படி சாதிக்கிறேன்னு. உன் காதலுக்கு உதவி பண்ணவா அவன் காதல திருடிக்கலான்னு பாக்குறல்ல? ஹேய், நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஏங்க, முதல்ல வெளியில போங்க. போட்டனா? மச்சான், லக்ஷ்மிக்கு ஒரு போனை போடுறா. டேய், பேசி முடிச்சா அவளே அடிப்பாடா. டென்ஷனா இருக்குடா. லட்சுமி எப்படியும் போட்டு வாங்கிடுவாடா, நீ கவலைப்படாத. மச்சான், ராஜிரா. எடுத்து பேசு. டேய், பெதிர யோசிக்கிற? இதை அட்டன் பண்ணி நான் இல்லைன்னு சொல்லு. இப்ப எதுக்கு தேவலாம் போய் சொல்ற? எடுத்து பேசு. இல்ல மச்சான், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். டேய், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? இல்ல, சுமதி கிளம்பிட்டாளான்னு கேட்பா. இல்லைன்னு சொன்னா டார்ச்சர் ஆயிடுவான். டேய், அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா? ம்ஹும். என்னது இல்லையா? அப்ப சுமதி சொதப்பின மாட்டேன் ராஜிக்கு தெரியாதா? என்னடா நீ முதல்ல அவங்க கிட்ட தான் சொல்லிருக்கணும். ஏன்டா சொல்லல? டேய், இருக்கிற டென்ஷன் பார்த்தாதா அவ வேற டார்ச்சர் ஆவா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் நான் எதுவும் சொல்லல. டேய், எடுத்து பேசி எதனா போய் சொல்லி சமாளிடா. எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கேன். போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, கூல் கூல் கூல். விஷ்ணு பேசுறேன் ராஜி. கார்த்திக் கிட்ட போன் கொடுங்க விஷ்ணு. ஆக்சுவலி கார்த்தி போனை சார்ஜ்ல போட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்கான். இந்த அல்வாலாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா போன் அவங்க கிட்ட கொடுங்க. இல்ல ராஜி, நான் நிஜமா தான் சொல்றேன். விஷ்ணு, விளையாடாதீங்க. போனை கொடுங்க. எனக்கு தெரியும் அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு. டேய் போடா.
ராஜி ஒரு நிமிஷம், நான் காத்திருக்கேனா பாக்குறேன். விஷ்ணு ஒழுங்கா அவன் கையில போனை கொடுங்க. டேய் வேலைக்கு அவ்வளோடா, நீயே பேசு. ஹலோ. ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்லையே. உன் போன் எடுத்து பாரு. என் மிஸ்ட் கால் எத்தனை இருக்குன்னு அப்ப தெரியும். நான் ஃபோனை சைலண்ட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. என்ன கதை சொல்ற? விஷ்ணு போன் எடுத்து நீ சார்ஜ்ல போட்டிருந்தேங்கிறாரு, நீ சைலண்ட்ல போட்டிருந்தேங்கிற. ஏன் இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்றீங்க? எதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறீங்க? நான் எதுக்கு பயப்படணும்? அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் கார்த்திக். சரி, என்ன விஷயம் சொல்லு. அவ கிளம்பிட்டாளா? யாரு? என்னது யாரா? உன் பாட்டி சுமதி கிளம்பிட்டாளா? இல்ல, இப்ப கிளம்பிடுவா. என்ன கார்த்திக், திரும்ப திரும்ப கிளம்பிடுவா கிளம்பிடுவான்னு சொல்லி அதே கதையை சொல்லிட்டு இருக்க? அவ கிளம்ப லேட் பண்ண நான் என்ன ராஜி செய்ய முடியும்? என்னது? இங்க பாரு, உடனே இதை வச்சுக்கிட்டு சண்டை ஆரம்பிக்காத. நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன் கார்த்திக். காலையில 11 மணிக்கு அவ கிளம்பி போயிருக்கணும், இன்னும் கிளம்பி போல. மணி இப்ப என்ன ஆச்சு? என்ன விளையாடுறியா? கேட்டா அவ போலனா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி நான் சொல்ல ராஜி. இல்ல, நீ அப்படிதான் சொன்ன, அதே வார்த்தையை தான் சொன்ன. சாரி. நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா கார்த்திக்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லிடு. உண்மையதான் சொல்றேன், பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. அந்த பையன் வந்துட்டானா? வந்திருக்கணும். வந்திருக்கணுமா இல்ல வந்துட்டானா? வந்துட்டான். சும்மா என்ன சமாதானப்படுத்த சொல்லாத. இல்ல இல்ல, அவன் வந்துட்டான். நீ அவன்கிட்ட பேசுனியா? இல்ல, பேசல. அப்புறம் எப்படி அவன் வந்துட்டான்னு அவ்வளவு ஷூரா சொல்ற? நான் சுமதி கிட்ட பேசி பார்த்தேன், அவளும் அதான் சொன்னான். கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இது உனக்கே முட்டாள்தனமா தோணலையா? என்ன என்ன நொன்ன? வரான் அவ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா, நீ அவ சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு இருக்க. தள்ளுன்னு தள்ளி கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கா. இப்போ அவ சொன்னான்னு சொல்லி ஒரு கதையை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. சும்மா வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பேத்தாத. அவன் இங்க என்ன பிரச்சனை இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வேணா ராஜி, ஏற்கனவே நான் கடியில இருக்கேன். திரும்ப அதை பேசி ஜாஸ்தி பண்ணாத. இங்க பாரு, இந்த டென்ஷன் ஆகுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். காலையில போன் அடிக்கிறப்ப என்ன சொன்ன? இன்னும் 1 ஹவர்ல கிளம்பிடுவான்னு சொன்னியா இல்லையா? அந்த அருண் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தா 1 ஹவர்ல கிளம்பி போயிருக்கணும்ல. இவ்வளவு நேரம் ஏன் கிளம்பி போகல? நீ நல்லா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்லாமலே எனக்கு தெரியுது. ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட பேசி இந்த மேட்டரை முடி. நான் திரும்ப போன் பண்ண மாட்டேன். நீயே போன் பண்ணி என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்லு. நான் போன் இல்ல ராஜி, நான் என்ன கடுப்பு மச்சான் அவளோட. டேய் ராஜி சைடுல எந்த தப்பும் கிடையாது. தேவையில்லாம அவங்க மேல டென்ஷன் ஆகாத. இது எப்படி சால்வ் பண்ணலாம் முதல்ல யோசி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா டேய், என்னடா கல்யாண வீட்டுல ஒரு கலகலப்பையே காணோம்? அட ஆமா மாமா, ஒரு ஜிலுஜிலுப்பு ஒரு கிளுகிளுப்புலாம் இல்லாம ஒரே டல் அடிக்குதுல. யோ, மண்டபத்துல தானே கல்யாணம், அங்க தானே மஜாவா இருக்கும். இங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஆ, சந்தோஷம் வேணும், ஆனந்தம் வேணும். யாரு இவங்கலாம்? உங்க ஃப்ரெண்டா? வேணும்னா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சார், அவங்கெல்லாம் சும்மா வர மாட்டாங்க சார். ஏன் சும்மால தான் வருவாங்களோ? பாருடா, இப்பெல்லாம் மோகன் சார் கூட டைமிங்ல காமெடி பண்றாப்ல. யோ, யாரு அந்த சந்தோஷம் ஆனந்தலாம்? சார், அவங்க எல்லாம் நெப்போலியனோட ஃப்ரெண்ட்ஸ் சார். நெப்போலியன் வந்தாருன்னா அவங்களும் கூடயே வருவாங்க. ஓ, அப்ப அந்த நெப்போலியனை முதல்ல வர சொல்ல வேண்டியதுதானே? சார், வெறும் கையோட போய் கூப்பிட்டா நெப்போலியன் வரமாட்டார் சார். ஏன் கையில பூ பழம் தாம்பழத்தோட போனாதான் வருவாரா? மோகன் சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ. நீங்க ஆளு தான் வளர்ந்துருக்கீங்களே தவிர அறிவு வளரவே இல்ல. யோ அன்பு, என்ன நக்கலா? பின்ன என்ன சார், நாங்க சரக்கு பத்தி பேசினா நீங்க என்னவோ பூ பயம் வெத்தலை பாக்கு தாம்பூலன்னு வெறுப்பேத்துறீங்க. ஓ, நீங்க அந்த நெப்போலியனை சொல்றீங்களா? ஓ, நாங்க அந்த நெப்போலியனை தான் சொன்னோம். பின்ன கிழக்கிச்சி மேலே நெப்போலியனை சொன்னோம். அத விளக்கமா முன்னாடியே சொல்றது இல்லையா? ஆமா, அப்படியே விளக்கமா சொல்லியிருந்தா சரக்கு அடிக்க காசு கொடுத்துருப்பாரு. காசு இல்லாததுனால தானே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கேன். சரி சரி, இப்ப சரக்கு அடிக்க என்ன வழி? சரக்கு வாங்க பணம் வேணும். சரி, பணத்துக்கு எங்க போவீங்க? பிச்சை எடுக்கத்தான். யோ, என்னைய சொல்றீங்க? அந்த மாதிரி செஞ்சு தொலைஞ்சிடாதீங்க, என் மானம் போயிடும். சார், குடிச்சதுக்கு அப்புறம் போற மானம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே போனா என்ன?
யோ போயும் ஒரு பிச்சைக்கார பசங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கேன் பாரு. ரொம்ப வேதனையா இருக்கியா? நான் கிளம்புறேன். யோ மோகனே, ஆ? அவசரப்படாத. ஆ. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. யோ, ஔவையாரு படிக்கிறதுக்கு தான் பிச்சை எடுக்க சொல்லிருக்காங்க, குடிக்கிறதுக்கு பிச்சை எடுக்க சொல்லல. சார், குடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா சார், படிச்சாலும் சீக்கிரம் மேல போயிடலாம், குடிச்சாலும் சீக்கிரம் மேல போயிடலாம். எப்படி என் தத்துவம்? ஆமா சார், படிச்ச பின் தத்துவம், குடிச்ச பின் கக்குவோம். டேய், கவிதைடா கவிதை. டேய், நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. யோ, இதெல்லாம் ஒரு கவிதைன்னு நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களா? கோடம்பாக்கம் பக்கத்துல தான் இருக்கு வைரமுத்து வீடு. சண்டைக்கு வந்துட போறாரு. சார், இப்ப நீங்க எங்க கூட வரலனா நாங்க உங்க கூட சண்டைக்கு வந்துருவோம். டேய், நான் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கேன்? உங்க கூட தானே இருக்கேன். சபா. டேய், அங்க பாரு, கார்த்தி அப்பா வராரு. நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க. யாரியா? சிவகுமாரா? இல்ல, ரவிக்குமார். அடாங்க, நம்ம கார்த்தியோட அப்பாயா. நீங்க வரவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சு. ஏண்டா, நாம ஏன் இவரை உஷார் பண்ண கூடாது? கூடாது, ஏன்னா அவன் ஆம்பளை. நான் என்ன பொம்பளை நான் சொன்னேன்? ஏண்டா சரக்கு அடிக்கிறது, ஏண்டா இவர்கிட்ட காசு உஷார் பண்ண கூடாது? ஆமா மாமா, கார்த்தி தான் பேச்சுலர் பார்ட்டி தர மாட்டேங்கிறான். இவர்கிட்டயாவது கேட்கலாமே. டேய், பேச்சுலர் பார்ட்டி பேச்சுலர்ட்ட தாண்டா கேட்கணும். மேரேஜ் ஆனவங்க கிட்ட எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு யார் சொன்னது? நான் தாயா சொல்றேன். அப்பா, சரக்கு அடிக்கிறது நீ காசு தருவியா? தரமாட்டல்ல. இந்த பாரு, வந்தமா ஓசில குச்சமா ஓரமா நின்னமான்னு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சார் வாங்க வாங்க வாங்க. சார், என்னப்பா எல்லாம் ரவுண்டு கட்டுறீங்க? ஒண்ணு இல்ல சார், கேமராமேனுக்கு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் நாங்க ரவுண்டு கட்டி நிக்கிறோம். நல்லா காமெடியா பேசுறீங்க. அட போங்க சார், நாங்களே நொந்து போய் பேசிட்டு இருக்கோம், நீங்க வேற. ஏன்பா இங்க வசதி அது குறைவா இருக்கா? வசதின்னு இருந்தா தானே குறை இருக்கும். அப்படி என்னப்பா இங்க வசதி குறைச்சலா இருக்கு? ஒரு கல்யாண வீடுனா 3 அறை முக்கியமா இருக்கணும், 4ஆவதா ஒரு அறை மிக முக்கியமா இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. அப்படி கேளுங்க, விளக்கமா சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு 3 அறை மிக முக்கியம். அது என்னன்னா, வரவேற்பறை, மணவறை, சமையலறை. இந்த 3 அறையும் கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 4ஆவது அறை மிக முக்கியம். 4ஆவது அது என்னப்பா? அப்படி கேளுங்க, விளக்கமா சொல்றேன். அந்த முதல் 3 அறையில சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள்லாம் நிறைஞ்சு இருப்பாங்க. 4ஆவது அறையில நண்பர்கள் மட்டும் இருப்பாங்க. ஏன்பா அவங்க மட்டும் ஏன் தனியா இருக்காங்க? ஏன்னா அவங்க நிதானத்துல இருக்க மாட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஏன்னா நண்பனை பிரியிற சோகத்துல எல்லாரும் தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணியில தோணி போல மக்களை கரை சேர்த்துட்டு தோணி ஆடும். நண்பனை கரை சேர்த்துட்டு நாங்க ஆடுவோம். தோணியா நாங்க இருக்கோம். ஆனா நாங்க ஆடுறதுக்கு தண்ணி எங்கே? தண்ணி எங்கே? தண்ணி எங்கே? என்னப்பா பேச்சுலர் பார்ட்டி கேக்குறீங்களா? சார், கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்டீங்க. அட இதுக்கு போய் ஏன்பா இவ்வளவு நேரம் பேசுனீங்க? சொல்லிருந்தா அப்பவே டக்குனு கொடுத்துருப்பேனே. நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கல சார், எதிர்பார்க்கல. ஏன் அப்படி? இல்ல சார், கார்த்திகோட அப்பா குடிக்க மாட்டாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. நோ நோ நோ, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நடிகர் கார்த்தியோட அப்பா குடிக்க மாட்டாரு. இந்த கார்த்தியோட அப்பா அப்பப்ப குடிப்பேன். சார், வறண்டு போன நெஞ்சில பாலை வாத்தீங்க சார். கொஞ்சம் பீரையும் வாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போம். அதுக்கு என்ன, தாராளமா வார்க்கிறேன். இந்தாங்க, இது போதுமா? தேங்க்யூ சார். என்ஜாய். எங்க முதலாளி, எங்க முதலாளி, விலை மனம் விலை குணம் கொண்ட முதலாளி. பேசி பார்த்துட்டேன் கார்த்திக். அவ உன்கிட்ட அப்படி ஒரு விஷயத்த பேசலன்னு சூட அடிச்சு சத்தியம் பண்றா. மச்சான், அந்த அருண் வராதனால அவ பைத்தியமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், கொஞ்சம் சீரியஸா பேச விஷ்ணு. மச்சான், அந்த அருண் வராதனால அவ பைத்தியமா இருப்பான்னு நினைக்கிறேன்டா. அச்சோ, இவனை வச்சுட்டு கவலைப்படவும் முடியாது, டென்ஷன் ஆகவும் முடியாது. ஹே லட்சுமி, நான் தான் சின்ன திரையோட சார்லி சாப்ளின் பரவாயில்ல பேசிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் போதுண்டா, உடனே திரும்ப ஆரம்பிக்காத. இப்ப என்ன பண்ணலாம் கார்த்திக்? லூஸ் ஆவ. 2 பேருமே இதனால சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அவ வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான பொய் சொல்லணுமா? டேய், வேற வழி இல்லடா. நீ வேற வாட்ட சாட்டமா ஹீரோ மாதிரி இருக்கியா? அந்த அருணுக்கு நீ ஏன் பெட்டர் யோசிச்சா போல இருக்கு.
இன்னொரு தடவை வேணா பேசி பார்க்கலாமா? வேஸ்ட் ஆஃப் டைம்டா. அவர் முடிவு பண்ணிட்டா. இதுக்கு மேல நீ தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு தெளிவா சொல்லிடுவா. அவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். வேற என்ன வழி? எஸ்கேப் ஆகுறது ஒண்ணுதான் வழி. டேய், நிலைமைய பாத்தியா? நேத்து வரைக்கும் அவ ஓடுறதா இருந்துச்சு, இன்னைக்கு நீ இப்போ ஓடுறதா ஆயிடுச்சு. என்ன வெறுப்பேத்துறியா? வெறுப்பேத்தலடா, வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கேன். எப்ப எவனுக்கு எது நடக்கும்னு தெரியவே மாட்டேங்குதுடா. தட் இஸ் கால் லைஃப். விஷ்ணு, சும்மா அதை இதை பேசி அவனை டைவர்ட் பண்ணாத. கார்த்திக், ரொம்ப யோசிக்காம கிளம்பிடு. என்ன லட்சுமி இப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நடந்தது என்னன்னு சொல்லுவோமா? டேய், கட்டி வச்சு உதைப்பாங்கடா. ஏன் அவர் நம்ப மாட்டாருன்றியா? நம்பினாலும் உததான், நம்பாட்டி உததான். எனக்கு புரியலடா. மச்சான், நீ சொல்றத அவர் நம்பலனா ஏண்டா கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணை கட்டி விட பாக்குறியாடான்னு உதைப்பாரு. இல்ல நீ சொல்றத அவர் நம்பிட்டாருனா ஏண்டா என் பொண்ணோட ஜாயிண்ட் அடிச்சுட்டு அந்த அமெரிக்க மாப்பிள்ளையோட ஓட விட பாக்குறியான்னு மூஞ்சில குத்துவாரு. எப்படி பார்த்தாலும் உத கன்ஃபார்ம் தான். ஆனா விஷ்ணு சொல்றது கரெக்ட் தான். எதுவா இருந்தாலும் நம்ம முன்னாடியே பண்ணிருக்கணும். கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு வந்து சொன்னா யாரா இருந்தாலும் வெறியாக தானே செய்வாங்க. அதுக்காக நான் கிளம்பி ஓடிட்டா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? அதெல்லாம் என்னால யோசிக்க முடியல. ஆனா இங்கே இருக்கிறது சேஃப் இல்லன்னு மட்டும் புரியுது. இங்க பாரு, கல்யாணம் வேணான்னு நீ சொன்னா முதல்ல உங்க அப்பா அம்மாக்கு தான் ஷாக். அடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஷாக்கோ ஷாக். யார ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம பெரிய கலைபரமா ஆயிடும். இப்ப நான் ஓடி போனாலும் அதே பிரச்சனை தானே. இங்க பாரு, நீ இங்கே இருந்தனா உன்னோட சைட் விளக்கத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆளை பார்த்த உடனே கோவம் வரும், பிரச்சனை வேற மாதிரி போகும். நீ ஸ்பாட்ல இல்லனா கூட வேற எதுனா பேசிக்கலாம்ல. சரி, அதை அப்படியே வச்சுப்போம். இதுல பெருசா பாதிக்கப்பட போறது பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. அவங்க கடுப்புல எங்க அப்பா அம்மா எதுனா பண்ணிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. மச்சான், சான்ஸ் இருக்குடா. ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்றதுல பெரிய ஷாக்கு. இதுல அவங்க கிட்ட வேற தேவையில்லாம ஏச்சி பேச்சு வாங்கணுமா? திட்டினது கூட விடுறா, கோவத்துல எதனா அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிரும்டா. இங்க பாரு கார்த்திக், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் யோசி. இப்படி நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தனா கொஞ்ச நேரத்துல தலையை சீவி நேரா மாப்பிள்ளை அழைப்புக்கு போன மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ அதுக்கப்புறம் வேற ஏதாவது செய்யலான்னு யோசிச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல நீ இங்க இருந்து நகரு. ஹேர் கட் பண்ண போறேன், பார்லருக்கு போறேன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடு. உன்னை காணோன்னு இங்க நிலைமை கொஞ்சம் பரபரப்பாகும். பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தனா வேற ஆப்ஷனே நமக்கு கிடைக்காது. இப்படி சொல்லி பிரிச்சு நல்லதுக்கே காலம் இல்ல. அன்னைக்கே அவகிட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நீ பாவம் பார்த்ததுனால மாட்டிக்கிட்டு முழிக்கிற. மச்சான், என்னதான் நம்ம அந்த பெல்ட்டி அடிச்சாலும் நமக்கு நடக்க இருக்கிறது தான் நடக்கும். நீ பயப்படாம போ, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். சமாளிக்க முடியலன்னா நான் போன் அடிக்கிறேன்டா, அப்ப நீ கிளம்பி வா. இல்ல மச்சான், அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம நான் ரொம்ப தப்பு பண்றேன்டா. டேய், நீ தப்பு பண்ற இல்ல, ஆல்ரெடி பண்ணிட்ட. முடிஞ்ச மேட்டர் ரீவன் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அதை ஃபார்வர்ட் பண்ணி எப்படி தப்பிக்கலான்னு யோசி. மச்சான், இதோ பாடுறா, உங்க அப்பா அம்மா என் அப்பா அம்மா மாதிரி தான். அவங்க மேல ஒரு துரும் கூட படாம நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு கூட தாண்டா பிரச்சனை மாட்டி விட்டு போறேன். நீங்க என்னடா தப்பு பண்ணீங்க? டேய், எங்களை மட்டுமா மாட்டி விட்டு போற? உன் சொந்தக்காரங்களாம் எந்தெந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் கூட தான் நீ கடுப்பேத்திட்டு போற. அதெல்லாம் பார்க்க முடியாதுடா. இப்ப இருக்க சூழ்நிலையில உன் லைஃபை தான் நீ பார்க்கணும். ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நான் வேணா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்டா. சரிடா, பேசு. ஆனா இங்க இருந்து பேசாத. தேவைப்பட்டா போன் பண்ணி தரேன், அங்க இருந்தே பேசிக்கோ. அதான் கரெக்டா வரும்டா. கார்த்திக், எதுவா இருந்தாலும் உடனே பண்ணு. லேட் ஆக ஆக நீ எங்க போறன்ற கேள்வி வரும். அப்புறம் அசிங்கமா மாட்டிப்போம். உடனே இங்க இருந்து கிளம்பு. நீ கொஞ்சம் சேஃபா வெளியேறு. அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கலாம். ஆமாண்டா. டேய், அந்த சுமதி ஏதாவது கோத்து விட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. வேற வழியே இல்லையா? லூசாடா நீ. எதுவும் வந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம் சொல்றேன். சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க. முதல்ல கிளம்புடா. சாரி மச்சான், சாரி லட்சுமி. எப்பா சாமி, மன்னிப்புலாம் அப்புறம் கேட்டுக்கலாம்டா. முதல்ல கிளம்புடா, பின்னாடியே வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா ஒரு சட்டையை மாத்திட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சரி, அம்மாட்ட சொல்லிட்டியா? அம்மா தூங்கிட்டு இருக்காங்கடா. அப்பா போன்ல பேசிட்டு இருக்காரு. நீ அவட்ட எதுவுமே சொல்லியா?
போயிட்டு வரேன் சைக்கிள்லே சொன்னேன். அவங்க சைக்கிள்ல சீக்கிரம் வாங்கினார். சரி எது கேட்ட? இல்ல மச்சான், சினிமாலாம் காட்டுற மாதிரி பேனாவை கீழே போட்டு பேனாவை எடுக்கிற சாக்குல காலை தொட்டு கும்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கதான். இல்ல மச்சான், பொதுவா வீட்டை விட்டு ஓடி போகும்போது இந்த மாதிரி சீன்லாம் வரும்டா, அதுக்கு தான்டா கேட்டேன். சரி இப்போ நான் எங்கே போகணும்? என்ன மச்சான், கௌரவ படம் சிவாஜி மாதிரி நேக்கு போகணும்னு தோணுது, ஆனா எங்க போகணும்னு தோணல டைலாக்லாம் சொல்ற. ஏய் கடுப்பை கலப்பாதரா. மச்சான், நேரா ஒரு வண்டியை பிடி, ஆபீஸ் போ. ஆஃபீஸா? இல்ல ஆபீஸ் போத, இங்க காணும்னா அங்கதான் போய் தேடுவானுங்க. நேரா நேரா எங்கேயாவது போ மச்சான், எனக்கு தெரியலடா. உன்கிட்ட போய் கேட்டேன் பத்தியா? டே இல்லடா, பெரிய பிளானா கேட்டா ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானா கேட்டா எனக்கு வராதுடா. சரி கிளம்புறேன். வா போலாம். நீ எங்கடா வர? நான் இங்க வரலடா, வாசல் வரைக்கும் வந்து உன்னை வழியன்னு போறேன். ஒன்றும் தேவையில்ல, இங்கே இரு. என்னடா தம்பி எங்க கிளம்புறீங்க? என்னண்ணே போறவன எங்க போறேன்னு கேக்குறீங்க? போற காரையும் உருப்பிடுமா? தம்பி, நான் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க யாரு? நான் பொண்ணுக்கு சொந்தக்காரன். என்ன மச்சான், கதை சட்டை போட்டவங்க பொண்ணுக்கு சொந்தக்காரன்றான். சரி இப்போ அதுக்கு என்ன? இல்ல மாப்பிள்ள, உங்க மாமா தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க சொன்னாரு. சரிங்க, அதுக்காக நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை அப்படி எதுனா மாமா சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லிடுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்க மாமா தான் வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகாம பாத்துக்க சொன்னாரு. டேய் என்னடா கதை சட்டை காமெடி பண்றாரு? எங்க வெளியில போறேன்னு கேட்டதே தப்புன்னு பார்த்தா இப்போ வெளியில போக கூடாதுன்னு ஆர்டர்ல வர போடுறாரு. என்ன விளையாடுறியா? யார் நீ? நீ யாரு என்ன வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? தம்பி, நாங்க வெறும் அம்பு தான். இங்க ஆர்டர் போறதுல உங்க மாமா தான். நீங்க ஏதாச்சும் கேட்கறதா இருந்தா அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏங்க நான் வெளியே போறதுக்கு ஏங்க அவர்கிட்ட கேட்கணும்? என்ன தம்பி கோபப்படுறீங்க? அவர் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு, அவர் மேல ஏன் கோபப்படுறீங்க? இப்போ எதுக்கு நான் வெளியே போக கூடாது? காலையில தான் காப்பு கட்டியிருக்கோம். காப்பு கட்டின பிறகு மாப்பிள்ளை வெளியில போக கூடாது, அது எங்களோட வழக்கம். அப்படி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் நான் சொல்றேன்ல. ஏங்க பக்கத்துல தாங்க, போயிட்டு உடனே வந்துடுறேன். மண்டபத்தை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. என்ன மிரட்டுறீங்களா? தம்பி, சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. உங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. தம்பி சொல்றத கேளுங்க. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல வண்டியில போய் கீழே விழுந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிருமில்ல. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க இங்கிருந்து வெளியே போக கூடாதுன்னு உங்க மாமா ஆர்டர் போட்டிருக்காரு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? மாப்பிள்ளை வெளியே போறேன்னு சொல்றாருன்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஐயோ, நான்லாம் அவர்கிட்ட பேச முடியாது. வேணா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. என்ன என்ன அவமானப்படுத்துறீங்களா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. சரி, இப்போ நாங்க அதையும் மீறி வெளில போனா என்ன பண்ணுவீங்க? அடம் பிடிக்காதீங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் புரியலன்னா எப்படி? மச்சான், அதான் எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்க சொன்னார்ல, இதுக்கிட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க. நான் ஏன்டா ஃபோன் பண்ணி கேட்கணும்? நான் வெளியே போறதுக்கு யாருக்கிட்டே பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. போனா என்ன பண்ணுவீங்க? நீங்க மாப்பிள்ளைங்கிறதால தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டி இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்குங்க, உள்ள போங்க. என்னடா ஒரே அராஜகமா இருக்கு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. மச்சான், உன் மாமா உன்னை பயங்கரமா லாக் பண்ணி வச்சிருக்கான்டா.